ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ இந்த வெஜிடபிள் பார்த்தேன். இது பார்க்க கோவக்காய் மாதிரியே இருந்துச்சு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா இதோட நேம் வந்து பருவல் அப்படின்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. சரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தோல் சீவிட்டு உள்ளே இருக்க சீட்லாம் எடுத்துகிட்டு தான் சமைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து தோல் சீவினதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பீர்க்கங்காய் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தோல் சீவினதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ அவங்கள்ட்டே வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்டு வந்தேன். அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோல் சீவி விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தோல் சீவி எடுத்து வச்ச காய் இருக்குது பார்த்திங்களா, பருவல் வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து உள்ளே போட்டுட்டு இது சீக்கிரமாக வெந்துடுமா, ஸோ முழுசாகவே போடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு பார்த்தேன். நல்லா பாயில் ஆயிருந்துச்சு. காய் நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. ஸோ வெந்த காயை தனியாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ அதிலே எண்ணெய் நிறையா இருக்குது. அந்த எண்ணெயிலே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதில் 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் வந்து ஒரு பே லீஃப் பிரியாணி இலை அதை போட்டுட்டு கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளி, இல்லாட்டி நீங்கள் சின்ன தக்காளி இருந்தால் 1 தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4-5 முந்திரி, அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கலாம். முந்திரியும் கசகசா மட்டும்தான். இது 2 மட்டுமே போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கனாவே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த காயை வந்து உள்ளே ஆட் பண்ணலாம். உள்ளே ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவை லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து இந்த நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு நிமிஷம் மூடி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பருவல் வெஜிடபிளோட சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெலாம் செம்மையாக இருந்தது. மெயினாக சப்பாத்திக்கு நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கி கீரை சப்பாத்தி பண்ணியிருந்தேன், அதுக்கு மேட்சாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.